ஸோ கைனடிக்ஸ் இஸ் நத்திங் பட் மூமெண்ட், மோஷன் அந்த மாதிரி சொல்றது. இல்ல டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் சில இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அததான் வந்து கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட feasibility, whether the reaction is spontaneous or non-spontaneous. We came across many chemical reactions, right? So some chemical reactions occurred by any external thing. இப்ப நம்ம டெம்பரேச்சர் வெளியில இருந்து ஆட் பண்றது, இல்ல ப்ரெஷர் கொடுக்கறது, இல்ல லைட் ரேடியேஷன்ஸ் பாஸ் பண்றது, இல்ல ஏதாவது அதுக்கேற்ற சூட்டபிள் ரியேஜன்ஸ் ஆட் பண்றது, இப்படி ஆட் பண்ணி அங்க இருக்கிற ரியாக்ஷன்ஸை வந்து அண்டர்கோ பண்றது, இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா the reaction occurs by the role. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் திங்குமே இல்லாம அது தானா ரியாக்ஷன் நடக்கிறது. இப்ப ரஸ்டிங் ஆஃப் அயன் எடுத்துக்கோங்களேன். அயன் வந்து நம்ம ஓப்பன்ல வைக்கும் போது அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ஸ்சரை, ஆக்சிஜனை அதோட ரியாக்ட் ஆகி, இல்ல தண்ணி நம்ம கீழே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரியாக்ட் ஆகி அது வந்து ரஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்து ப்ரெடிக்டிங் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளவு தூரம் நடக்கும். ஒரு சில ரியாக்ஷன் வந்து எவ்வளவு ரியாக்டன் போடுறோமோ அதே அளவுக்கு நம்மளால ப்ராடக்ட் எடுக்க முடியும். தட் இஸ் 100% ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30%, 20% இப்படிதான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா, ரைட்? நைட்ரஜன் ஹைட்ரஜன் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு அமோனியா ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், கேட்டலிஸ்ட் அயன் யூஸ் பண்ணுவோம், ப்ரொமோட்டர்ஸ் வந்து வெனேடியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா பண்ணாலுமே அந்த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியாவோட ஈல்டு வந்து வெறும் 37% தான். நீங்க ப்ரெஷர் டெம்பரேச்சர்லாம் அக்யூரேட்டா கரெக்டா பண்ணாலுமே, ஏன்னா அது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்னால. அதுக்கு பேர் வந்து ப்ரெடிக்டிங் த ரியாக்ஷன், எவ்வளவு ஈல்டு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது. ஒரு சில ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்கும், ஒரு சில ரியாக்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா நடக்கும், ஒரு சில ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கும். தே டேக் இயர்ஸ் டு கம்ப்ளீட். அதாவது பல வருஷங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸும் உண்டு. சோ இந்த மூணு விஷயத்துல நான் லாஸ்டா சொன்னேன் ஒரு பாயிண்ட், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். அதை பத்தின லெசன் தான் இது. ஏன்னா feasibility ஆஃப் ரியாக்ஷன் வந்து நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருவீங்க, ப்ரெடிக்டிங் த ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல படிச்சிருவீங்க, ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் தான் இங்க நம்ம படிக்க போறது. சோ அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து எந்த ஸ்பீட்ல நடக்குது, இப்ப ஸ்லோவா நடக்குது, ஃபாஸ்டா நடக்குது அப்படின்னா அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகிற ஃபேக்டர்ஸ் என்னென்ன. ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பத்தி படிக்கும் போது அதுக்கு கீழே நம்ம என்னென்ன டீட்டெயிலா படிக்க போறோம் அப்படிங்கறத இந்த லெசன். உங்களுக்கு 12th பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேயே ரொம்ப 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 ஈஸியான லெசன் இது எல்லாமே. இந்த லெசன் ஃபுல்லா டாபிக் சேர்த்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஃபார்முலா தான் வரும். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் ஃபார் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர், லாஸ்ட் வந்து அர்கினியஸ் ஈக்குவேஷன். இந்த 5 ஃபார்முலா மட்டும்தான். இந்த 5 ஃபார்முலா சுத்தி சுத்தி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் மாதிரி தான். ப்ராப்ளம்ஸ் நல்ல பெருசா டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம டேட்டாவை அப்சர்வ் பண்ணி, தட் இஸ் ரீட் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் இதை எடுக்கிறது, சொல்யூஷன் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிற தியரி பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ப்ராப்ளம்ஸ கம்பேர் பண்ணும்போது தியரி பார்ட் கொஞ்சம் கம்மி. ஏன்னா கொஞ்சம் தான் வரும். ஆனா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வச்சுன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சிருந்து கொஞ்சம் யோசிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா கிளிக் ஆகும். ஸோ தட் இஸ் கெமிக்கல் கைனெடிக்ஸ். அண்ட் கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ரியாக்ஷன். தட் இஸ் ஸ்லோ ரியாக்ஷன், வெரி ஸ்லோ ரியாக்ஷன், moderate, and fast reaction. So normal fast reactions அப்படிங்கிறது takes seconds to complete. Seconds or minutes. Within a minuteல இல்ல ஒரு 2 to 3 minutesக்குள்ள இல்ல within a fraction of secondல இந்த மாதிரி complete ஆகிறது வந்து fast reactions. Normally most of the precipitation reactions are fast reactions here. For example, HCl when it combines with AgNO3, they combines to form AgCl and HNO3. இங்க AgClங்கிறது வந்து precipitate, அதனால டவுன்வர்ட் ஆரோ இருக்கும். இருக்கிறதே ரொம்ப ஃபாஸ்டான ரியாக்ஷன் இது. இதுல இதோட இது பாத்தீங்க அப்படின்னா 10⁻−15 செகண்ட்ஸ். இதுதான் இதோட ஸ்பீட். அப்ப 10⁻−15 ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். மாடரேட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது விச் டேக்ஸ் ஹவர்ஸ் டு கம்ப்ளீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour இல்ல 45 minutes அந்த மாதிரி டைம் எடுத்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் கம்ஸ் அண்டர் மாடரேட் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டேஸ் டு கம்ப்ளீட். டேஸ் இல்ல அப்படின்னா ஒரு 20 hours 15 hours அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரி நடக்கிறது வந்து ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் டு கம்ப்ளீட். ஸோ இப்படிலாம் ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பா ரியாக்ஷன்ஸ் உண்டு. பியாண்ட் அவர் இமேஜினேஷன்ஸ் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தட். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இயர்ஸ் ஆகும் கம்ப்ளீட் ஆகுறது. நம்ம இதே எடுத்துக்கோங்களேன், ஃபார்மேஷன் ஆஃப் டைமண்ட். ஒரு டைமண்ட் வந்து சார்கோல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். தட் இஸ் கோல்ல இருந்து தானே அந்த டைமண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அரௌண்ட் 80 to 90 இயர்ஸ் வந்து ஆகும். நான் சொல்றது பியூர் டைமண்ட். இம்பியூர் டைமண்டா இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமே ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து அதோட அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அது இம்பியூரா பியூரா அப்படிங்கிறது. அப்போ ஒரிஜினலா டைமண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு மெனி இயர்ஸ் ஆகும். தட் இஸ் 80 to 90 இயர்ஸ் ஆகும் ஒரிஜினல் டைமண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது. அதே மாதிரி மாடரேட் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போஷர் டு ஹைட்ரஜன் பெராக்சைடு. நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றோம்ல, விச் இஸ் யூஸ்ட் அஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட். நம்ம ட்ரை கிளீனர்ஸ் எல்லாம் போடுறீங்கல்ல, நம்ம சில்க் சாரீஸோ இல்ல ஒயிட் எல்லாமே வந்து ட்ரை கிளீனர்ஸ் போடும்போது அவங்க வந்து நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற டிடர்ஜென்ட்ஸ் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க எடுத்துக்கும் போது அந்த கரை வந்து போகாது, அந்த கிளாத் மேல ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இதா தெரியுது. ஆனா ட்ரை கிளீன் வந்து ரெகுலரா போட்டா துணி வீணா போயிடும். அது வந்து இந்த கெமிக்கல்ஸ் யூசேஜ்னாலதான். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் a very good cleaning agent. Okay, that is bleaching agent. When it exposure to light radiations இல்ல sunlight radiations அது எக்ஸ்போஷர் ஆகும்போது it converted into water and oxygen. இது வந்து நார்மலா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்பரன்ட் கேஸ் பாட்டில்ஸ், அதுல வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால அந்த லைட் ரேடியேஷன்ஸ்னாலயோ இல்ல சன்லைட் ரேடியேஷன்ஸ்னாலயோ தானாவே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு அது வாட்டராவும் ஆக்சிஜனாவும் ஸ்பிளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 hours வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ராப்பர்ட்டி எல்லாமே லாஸ் ஆகி நம்மளுக்கு வாட்டர் தான் அதுல கிடைக்கும். அதனாலதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒன்னும் சால்ட்டா வச்சிருப்பாங்க, இல்ல லிக்விடா மாத்திட்டாங்க, அதாவது வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு டார்க் ரூம்லயோ இல்ல அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு ஃபில்டர் பேப்பரோ இல்ல ஒரு இதான பேப்பரை வந்து நல்லா சுத்தி வச்சிருவாங்க. அதாவது ரேடியேஷன்ஸ் உள்ளார பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இது வந்து அவர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுறது. மனசு சொல்லிட்டேன். அண்ட் ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்மெண்டேஷன், இது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், இது எல்லாமே வந்து ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் தான். இது 4 hours. அதே மாதிரி மாடரேட் ரியாக்ஷன்ஸ் கீழே அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கர்டு கூட சொல்லலாம். மில்க்ல இருந்து கர்டு ப்ரொடியூஸ் ஆகுதுல அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதுமே வந்து மாடரேட் ரியாக்ஷன்ஸ் கீழே வருது. ஜஸ்ட் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The next one is rate of a chemical reaction. So rate is nothing but speed or velocity, நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். Okay. So rate of a chemical reaction அப்படிங்கிறது, so நார்மலா ஒரு reactant that is converted into products. இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ரியாக்டன்ட் நம்ம கையில இருக்கு, அதுல ஏதாவது ஆட் பண்ணியோ இல்ல ஏதாவது டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல we are having only reactant in our hand. Reactant ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 grams இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 grams ரியாக்டன்ட்டோட ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அதுல இருக்கிற சூட்டபிள் கேட்டலிஸ்டோ இல்ல ரியேஜென்ட்ஸோ ஆட் பண்ணும்போது அது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது 100 ஆகும், இது 0 இருக்கும். ஸோ டைம் ஆக ஆக என்ன ஆகும், இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது 100ல இருந்து 90, 90ல இருந்து 80, அப்புறம் 70, 60, 50 குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ சைமல்டேனியஸ்லி the concentration of products increases here. ஸோ இங்க குறைய குறைய இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைம்ல ஆனதுக்கு அப்புறம் this all becomes 0 and this become 100. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த ரியாக்ஷன் ஆரம்பிச்சு கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ள அங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். பாண்ட் பிரேக்கிங் நடக்கிறது, பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கிறது, ஹீட் லிபரேட் ஆகுறது, அப்சர்வ் ஆகுறது, கேட்டலிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு ஒர்க் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது வெளியில தூக்கி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளார நடக்கும். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ல வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது முடிச்சிடும். ஒரு சில chemical reaction it will takes more amount of time, but all this chemical reaction include this mechanism. So left hand side அதாவது right hand sideல concentration குறைஞ்சிட்டே இருக்கும், reactant sideல simultaneous product sideல concentration வந்து increase ஆயிட்டே இருக்கும்.
So this decrease in concentration of reactant, this is denoted by minus. ஏன்னா இந்த சைடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல அதனால minus. Increase in concentration of product, this is denoted by positive. So the decrease in concentration of reactant, which is equal to increase in concentration of products, that is equal to rate of a chemical reaction. And all these reactions takes place at change in time. இந்த டெல் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் அப்படிங்கறது ரெப்ரசென்ட் பண்றது, டி வந்து டைம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது ஒரு 0 மினிட்ஸ்ல இருக்கும் போதுதான் இந்த மாதிரி நடக்கிறது. அப்ப 0 மினிட்ஸ்ங்கிறது 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்ல கண்ணு. இப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த 10 மினிட்ஸ்ல தான் இந்த டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அததான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்மலா இந்த டெல் அப்படி இல்ல அப்படின்னா டின்னு சொல்றது நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. டெல் which is represented by average rate. D அப்படிங்கிறது that is represented by instantaneous rate. So del அப்படின்னா high change. For example 0.2ல இருந்து 0.1 குறையிறது. இந்த மாதிரி அதோட அந்த சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல கண்ணு, அந்த வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் ரேட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா அதோட சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.002ல இருந்து 0.001. 0.002ங்கிறதே ரொம்ப மைன்யூட் வேல்யூ. அதுல இருந்து 0.001 அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா தானே கண்ணு சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் ரெப்ரசன்டட் பை டி. நம்ம மோஸ்டா இதுல யூஸ் பண்ற எல்லாத்துலயுமே வந்து டெல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆவரேஜ் ரேட் அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து ஹை டிஃபரன்ஸா இருக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து வெரி மைன்யூட் டிஃபரன்ஸா இருக்கணும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இது வரைக்கும் எது டவுட்ஸ் உண்டா? No ma'am. No ma'am. No ma'am. Respect to time. So concentration of C. So during the rate of during the course of a chemical reaction, ஒரு chemical reaction நடந்துகிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரியாக்டன்ட் மட்டும் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காது. அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ரியாக்டன்ட் சைடு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது அதோட கான்சென்ட்ரேஷன் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து குறையும். அப்ப வைல் டைம் டேக்கன், டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீசஸ் ஹியர். அதனால இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்துருக்கு. ரைட். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுல கண்ணு இது, அதாவது இந்த டைம் இது வந்து R1 ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் இருக்கிறது. கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வச்சுக்கலாம், இது வந்து R2. ஸோ டைம் கம்மியான டைம்ல இருக்கும்போது R1 அதாவது இனிஷியல் ரியாக்டன்ட் இருக்கும். டைம் ஆக குறைஞ்சு அது R2வா மாறிடும். ஸோ இது வந்து T1, இது வந்து T2. ஸோ இதுக்கு ஆவரேஜ் ரேட் எழுதும் போது டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R டிவைடட் பை டெல் T. இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Rங்கிறது R2 மைனஸ் R1, டெல் T அப்படிங்கிறது T2 மைனஸ் T1. ஸோ ரியாக்டன்ட் சைடு வந்து கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே குறையும்ல, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக மைனஸ். ஸோ இது வந்து ஆவரேஜ் ரேட். இதுக்குரிய இந்த டிஃபரன்ஸ் பாருங்களேன் அதிகமா இருக்கும், அதனால ஆவரேஜ் ரேட்னு போட்டிருக்கேன். இதுவே நம்ம இந்த இடத்துல ஸ்லோப் மாதிரி சின்னதா எடுத்து அதோட சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைம் அண்ட் ரேட் இதை சொன்னோம் அப்படின்னா இதுக்கு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஐஎன்எஸ்ன்னு போடுவாங்க, சில நேரத்துல ஐஎன்டின்னு போடுவாங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வித் ரெப்ரசன்டட் பை டிடி. ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ லார்ஜர் டிஃபரன்ஸா இருக்கும்போது நம்ம டெல்னு யூஸ் பண்றோம், லோயர் டிஃபரன்ஸா இருக்கும்போது நம்ம டின்னு யூஸ் பண்றோம், அது மட்டும் தான். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வரும்போது அதோட ஸ்லோப் எடுத்துக்கிறோம், அதாவது இந்த ஸ்லோப் இருக்குல்ல கணு இது மட்டும். ஆவரேஜ் ரேட் வரும்போது அதோட டிஃபரன்ஸ் ஹை டிஃபரன்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அதுதான் இது. ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வச்சு சொல்றது. நம்ம R1 R2 போட்டிருப்பாங்க, சில இடங்கள்ல வந்து R0 மைனஸ் ஆர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த R0 வருது P0 வருது, இது எல்லாமே நான் ப்ராப்ளம்ஸ் வரும்போது சொல்றேன். ப்ராப்ளம்ஸ்னா இதுக்கப்புறம் ஒரு ரேட்லான்னு ஒன்று வரும், அப்போ வரும்போது சொல்றேன். இது வந்து ஃபார் ரியாக்டன்ட், that is during the course of reactant decrease in concentration of reactant with respect to time takes place. Decrease in concentration ங்கிறதுனால curve top to bottom இப்படி வந்திருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட்ல அதாவது T1ல R1 இப்படி இருக்கும். ஸோ டைம் ஆக ஆக வந்து அந்த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல R2 வந்துருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. எப்பயுமே ஹையர் மைனஸ் லோயர் தான் போடணும். லோயர் மைனஸ் ஹையர் போட்டாதீங்க. போட்டா மைனஸ்னு வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் பிளஸ். அப்ப ரியாக்டன் சைடே அது பிளஸ்ன்னு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. எந்த ஒரு இது கேட்டிருந்தாலுமே அதாவது ரியாக்டன் ப்ராடக்ட்ஸ் எப்படி கேட்டிருந்தாலுமே ஹையர் மைனஸ் லோயரே போடுங்க. அதுதான் டிஃபரன்ஸ் இன் ஆர் இல்ல டிஃபரன்ஸ் இன் பி. ஸோ டெல் ஆர் டிவைடட் பை டெல் டி. இது வந்து ஆவரேஜ் ரேட்டை ரெப்ரசென்ட் பண்றது வேர் த டிஃபரன்ஸ் இஸ் ஹை. இதுவே இதுல ஸ்லோப் மட்டும் தனியா எடுத்துட்டு அதுல R1 R2 T1 T2 இதை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ரெஃபரன்ஸ் வெரி வெரி இன்ஃபைனைட் ஸ்மெல்லி ஸ்மால். இன்ஃபைனைட் ஸ்மெல்லி அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கிறது. தட் இஸ் ரெப்ரசென்டட் பை டி. அதான் மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை டிடி போட்டு. Concentration of products with respect to time in seconds. So இதுக்கு கிராஃப் வந்து டைம் ஆக ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீசஸ் இயர். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்ல இது வந்து P1, தட் இஸ் T1. ஸோ டைம் ஆக ஆக அதோட ப்ராடக்ட்ஸ் சாரி ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன்